அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 9/10/2025 இன்றைய தினம் அன்னதானம் அளிப்பவங்க திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுடைய நினைவாக, திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுடைய நினைவாக அவருடைய கணவர் மதிப்பிற்குரிய திரு PR ஸ்ரீகுமரன் சார் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. 300 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய PR ஸ்ரீகுமரன் சார் அவங்க மனைவி திருமதி மீனாட்சி அம்மா அவருடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மா அவருடைய ஆத்மா சாந்தி அடைவார்கள். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் பொறுப்பாளத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் ஆசீர்வாதம் இந்த அன்னதானம் கொடுத்த அனைத்து குடும்பத்தினருக்கும் இருக்கும்னு வேண்டுகிறோம். திருமதி மீனாட்சி அம்மா அவருடைய நினைவாக இன்னைக்கு அவர் கணவர் மதிப்பிற்குரிய திரு PR ஸ்ரீகுமரன் சார் கொடுத்திருக்காரு. 300 நபர்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் மற்றும் இங்க இருக்கிற சிவபக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருளால இன்னைக்கு அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி ஐஸ்வர்யத்தோட வாழணும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு லக்ஷ்மி தீப்தி அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க கணவர் மாதவ தத்தா, அவங்க மகன் சூரஜ் தத்தா, அவங்க டாக்டர் மேத்தா. லக்ஷ்மி தீப்தி அவங்க பிறந்த நாள், அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய. 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 9/10/2025 இன்றைய தினம் அன்னதானம் திருமதி லக்ஷ்மி தீப்தி அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 150 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. லக்ஷ்மி தீப்தி அவங்களுடைய பிறந்த நாள், அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 150 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையார் அவங்களுக்கு அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு அண்ணாமலையார் பொற்பாதத்தில் வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் அவங்க கணவர் கொடுத்திருக்காரு. மாதவ தத்தா, அவங்க சன் சூரஜ் தத்தா, அவங்க டாக்டர் மேத்தா இவங்க கொடுத்திருக்காங்க. லக்ஷ்மி தீப்தி அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 150 பேருக்கு அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். லக்ஷ்மி தீப்தி அவங்க இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவபக்தர்கள், ஏழைகள், எளியோர்னு எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. லக்ஷ்மி தீப்தி அவங்க பிறந்த நாள், அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய நமக.
நம சிவாய நமக. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியில வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனாக அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யத்தோடு செல்வ செழிப்போடு நீடூடி வாழணும்னு வேண்டுகிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயா கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா. 5 மினிட்ஸ் இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. ஐயா இன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய மீனாட்சி அம்மா, திருமதி மீனாட்சி அம்மா அவங்க நினைவாக இன்னைக்கு அவங்க கணவர் PR ஸ்ரீகுமரன் சார் கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மா அவங்க நினைவாக கொடுத்திருக்காங்க. மீனாட்சி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கங்க. அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. மீனாட்சி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா இன்னைக்கு வந்து திருமதி மீனாட்சி அம்மா அவங்களுடைய நினைவாக அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு அன்னதானம் அவங்க கணவர் PR ஸ்ரீகுமரன் ஐயா கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மா அவங்க நினைவாக அன்னதானம் ஐயா. இன்று எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த மீனாட்சி அம்மா PR குமரன் அவர்கள் அவங்க மனைவி கொடுத்தாரு. அவருடைய மனைவியின் நினைவாக இன்று கொடுத்த அன்னதானம் அவர்கள் குடும்பத்திற்கு எல்லா சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தனம், தானிய சம்பத்து அனைத்தும் வழங்கி அவர்கள் செய்கிற தொழில் அனைத்து விருத்தி பெற எங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்க அனைத்து சாதுகள் நலம் பெற அவர்களுக்கு வாழ்த்து வழங்குகிறோம். நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மா அவங்க நினைவாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீனாட்சி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க கணவர் PR ஸ்ரீகுமரன் சார் கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மா அவங்க நினைவாக. நமச்சிவாய 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 நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. தாத்தா உட்கார் உட்கார், பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு தாத்தா, பொறுமையா உட்காந்து சாப்பிடு. சாப்பாடு வீண் பண்ணாதீங்க, தயவு செய்து சாப்பாடு வீண் பண்ணாதீங்க ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க அம்மா, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் குழந்தை வச்சிருக்கேன் அப்படி போ, அது போய் நில்லுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட், வழி விட்டுருங்க ஐயா. ஐயா கொஞ்சம் வழி விட்டுருங்க. தாத்தா போங்க தாத்தா, தாங்க போங்க. இன்னைக்கு
இன்னைக்கு வந்து அன்னதானம் ஒருத்தர் 300 பேருக்கும் ஒருத்தர் 150 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு 450 பேருக்கு அன்னதானம். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. என்னாச்சு 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 என்னாச்சு? தட்டு 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 தலையில் தட்டு தட்டு முதல் தட்டு தட்டு முதல் தட்டு 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 மயக்கம் வந்துட்டு. ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க. கொஞ்ச நேரம் காத்து வரட்டும். ஃப்ரீயா விடுங்க. ப்ரெஷர் தான். வயசாகி போச்சு நிறைய பேர். நான் சொல்றேன். அன்னைக்கு போய் பாறையில் விழுந்தார். அப்படிதான் பாறையில் விழுந்த அடிபட்டு மருந்து தடவி விட்டேன். கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே ஒரு 5 நிமிஷம் வெளியில இருக்குமா ப்ளீஸ். இந்த இலையில எடுத்துடுறோம். ஒரு 5 நிமிஷம் வெளியில இருக்குமா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ப்ளீஸ். இந்த பக்கம் நேரில் போய் நில்லா அண்ணா. போய் இந்த பக்கம் நேரில் நில்லா. இந்த பக்கம் நேரில் போங்க. இந்த பக்கம் நேரில் போங்க. ப்ளூ கலர் தார் பையன் போயிடுங்க. போப்பா அங்கே போயிடுப்பா. குடும்பத்தை வந்து நல்லபடியாக வந்து நல்ல சௌரிய பக்தியோட நல்லா நமச்சிவாய 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 நமச்சிவாய. அவன் ஃபோன் நம்பர் எதனா தான் பாரு. அவன் பசங்க அன்னைக்கு போயிட்டு பாறையில் போய் விழுந்து அந்த தாத்தா மூஞ்சி முகர பூரா ரத்தம் மருந்து வச்சு விட்டோம். உங்க பையன் ஃபோன் நம்பர் கொடுத்தாத்தானா வேணாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்றார். முகம் கழுவுங்க முகம் கழுவுங்க முகம் கழுவி விடு முகம் கழுவி விடு சித்தப்ப. சார் கண்ணெல்லாம் வீங்கி போய்க்கு தாத்தா. உனக்கு பாரு அன்னையை விட நீங்க முகலாம் வீங்கி போச்சு. அன்னைக்கு அடி படிச்சதுல அதை விட நீங்க முகம் வீங்கி போய்க்குது. உங்க பையன் போன் நம்பர் கொடு. போன் நம்பர் கொடு. போன் பண்றேன் கொடு. சொல்றத கேள் தாத்தா. முகலாம் அன்னையை விட நீ ரொம்ப வீங்கி போய்க்குது. உனக்கு எதனா ஒன்னா சொல்லணுமா இல்லையா? உட்காந்து அப்படி உட்காந்து உட்கார் உட்கார் நைனா உட்கார் நைனா. தாத்தா கீழே இலை வந்துச்சுப்பா தாத்தா. தாத்தா பையன் போன் நம்பர் கொடு. சார் மூஞ்சி வந்து அன்னைக்கு கூட எப்படி வீங்கி போய்க்குது பாத்தியா? காயம் ஆறிச்சு. முகம்லாம் வீங்கி போய்க்குது. அன்னைக்கு இருந்த மூஞ்சிக்கும் தாத்தா இன்னைக்கு இருந்த முகத்துக்கு வித்தியாசம் இருக்குது. எதனா ஒன்னா யாருக்கு தகவல் சொல்றது சொல்லு. சாப்பிட்டு இருக்கும் போதே மயக்கச்சி வீர நிலைமை வந்து தவறின்னு வருது. உன் பையன்கிட்ட போன் பண்ணி சொல்றேன். ஆஸ்பத்திரிட்டு போய் பாப்பாரு. உன்ன வச்சுக்கிறியா போன் நம்பரு? சொல்றியா சொல்றியா? இல்ல தாத்தா வாயில சொல்றியா? வேற எங்க இருக்குது நம்பரு? பையில இருக்குதா? பையில எதனா வச்சுக்கிறியா? அவர் நம்பர் அவன் பசங்க யாருன்னா தெரியுமா தாத்தா? அவர் ஆர்மி. அன்னைக்கே சொன்னாரு ஆர்மி. அவர் பசங்க சண்டை போட்டு வந்துட்டாராம். இல்ல 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 நான் 10-15 நாளா பாத்துக்கிறேன். ஆர்மி ஆர்மி தான். நீ ஆர்மி பக்கத்துல கிராமம் ஐயா. வேற எங்கேயும் இருந்திருக்காரு. இங்க வந்து 2 மணி நேரம் டிக்கெட் பார்த்தேன் தாத்தா. எதனா எழுதி வச்சுக்கிற போன் நம்பர் பையில எதனா? உங்க ஊருன்னா ஒரு ஆர்னில கிராமம். அரியப்பாடி. அரியப்பாடியா? உங்க பேரு? உங்க பேர் நாகராஜா? அரியப்பாடி நாகராஜ் உங்க பேரு. சரி
அதுதான். அவங்க பையன் பேரு, அவர் என்ன தொழில் பண்றாரு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு. அவர் அன்னைக்கு எங்க பசங்கிட்டலாம் சொல்லாதன்றாரு. இன்னைக்கு அடிபட்டு நான் இங்க வந்ததே தெரியக்கூடாதுன்றாரு. 70 வயசுக்கு மேல சாதாரணமா உள்ளது இந்த காலத்துல. நம்ம இதை சாப்பிடாதுன்னா அதுதான் சாப்பிடுவோம். அவரு இப்ப முகம் வீங்கி இருக்குது, என்னன்னு தெரியல. அவரு அந்த பாறையில விழுந்துருப்பாரு. இல்லையா, அன்னைக்கெல்லாம் அடிபட்டு உப்பு ஏறிடுதா? உப்பு ஏறினா சாப்பிட்டு சரி சரி சாமி சாப்பிடுங்க சாமி, நமச்சிவாய். எடுத்த பிறகு அப்புறமா உட்காருங்க ஐயா. இலையெல்லாம் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா, ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே இப்போ உட்காருங்க. அப்படியே இது பாருங்க, இடிக்காம உட்காருங்க, சாமி இருக்குங்க, இடிக்காம உட்காருங்க. நாகலிங்கம் அவங்க பேரு. உங்க பையன் பேர் என்ன?
நாகராஜா இல்லை, அது அவங்க பையன் நம்பர் எதனா எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நாகலிங்கம் நாகராஜன் சொன்னாலே தெரியுன்றாரு. என்ன ஒரு அரிய நம்பியா அரியப்பாடி நைனா. சாப்பிட்டு இந்த மயக்க வச்சு விட்டார். அதுதான் மயக்க வச்சு விட்டார். இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. இருந்தாலும் முகம்லாம் வீங்கி போயிருக்கு, உடல்நிலை சரியில்லை. அதனால அவன் பையன் நம்பர் கேட்டால் தெரிலன்றாரு. நம்ம எப்படியா கான்டாக்ட் பண்ணி கொடுத்துடலாம். நான் தான் படுத்தா அந்த பெஞ்சு யாருக்குமே சாப்பிட்றதுக்கு உள்ள, அதனால தான் நீ படுத்துக்கிட்டான் அவரு. ஆமாம். குழம்பு சோறு போட்டு எவனும் பார்சல் கொடுக்கல. பெரியவளை பதில நீங்க சேலஞ்சே பண்ணலாம். நீங்க எந்த இதில் உங்களுக்கு பார்சல் கொடுக்குறா இது மாதிரி சாப்பாடுன்னு எங்கள்கிட்ட சாதிகள்கிட்ட சொல்லியிருக்கோம். எங்களுக்கு ஈக்குவலாக தூரம் அவங்களும் கியூவில் நிறுத்தி தான் போடுறாங்க. அறையில் உட்கார வச்சு வாழை இலையில் போடுறாங்க. என்ன போடுவாங்கன்னா ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு கூட்டு பொரியல், மூணு தான். ஆனால் அந்த ஹை குவாலிட்டி தான். அதனால நாங்கள் உங்களுக்கு பார்சல் தரோம். அதுக்கு மரியாதை கொடுப்போம். அடுத்து ரெண்டாவது பந்தியை பற்றி நீங்கள் தயவு செய்து எல்லாம் பேசணும். 2 வகையில் கொடுக்கலாம்னு சொல்லிடுங்க. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பந்தி சாது சிவனடியார்கள் ஒரு 90 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு 50-60 பேர் வாங்கிட்டு போவாங்க. அடுத்தடுத்த பந்தியில் 10 பேர் 20 பேர் 5 பேர் மாற்றி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதில் ஒரு 200 பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. மீதி இப்போ இன்னைக்கு 450 பேருக்கு சாப்பாடு. இன்னைக்கு ஒரு 200-250 சாமியார்களுக்கு சாப்பாடுனா மீதி 300-450 பேர், மீதி 250 பேர் வெளியாட்கள் வரதா. ஏன்னா சாமியாருங்க சாப்பிட்ட சாமியாருங்களை நான் போயிட்டு 20 ரூபா காசு கொடுத்து
கொடுத்து இன்னொரு இடத்துல வாங்க வாங்க. ஆனா அப்படி நான் செய்ய விரும்பல. பசி வந்து கேட்டவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருவேன், இல்லைன்னு சொல்லுவேன். பசின்னு வந்து கேட்பாங்க, கேட்கறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஆனா இப்ப வயிறார சாப்பாடு போடணும்னு ரொம்ப நாளாவே எனக்கு வயிறார வரவங்க யார் வந்தாலும் வாங்க வயிறார சாப்பாடு போ, வாழை இலையில சாப்பாடு போடணும்னு ரொம்ப நாளா ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் இப்பதான் வந்து வாழை இலையில போடுறோம், நம்மளும் அவங்களுக்கு தான் போடுறோம். இன்னொன்று வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இல்லை நீங்கள் அதுக்கு மட்டும் கொடுக்குறாருன்னா 150 பேர் கொடுங்க, பாக்கி 150 பேருக்கு நாங்கள் இன்னொரு டிவோட்டிஸுக்கு சேர்த்து தான் கொடுக்கணும். ஆமா, டிவோட்டிஸ் இப்போ இவங்க எல்லாமே இப்போ வரவங்க எல்லாமே கிரிவலம் வர பக்தர்கள் தான். இந்த உள்ளூர் மக்கள் ஒரு 20-30 பேர் வருவாங்க ரெகுலரா. ஓகே, அதுவும் அவங்க எதுவும் இல்லாதவங்க தான் வராங்க, எனக்கு நல்லா தெரியுது. இல்லாதவங்க ஏதோ சரி வந்து சாப்பிட்டு போங்கன்ற. மீதி எல்லாருமே இது பாருங்களா, ஆந்திரா பீப்புள், கர்நாடகா பீப்புள், எல்லா ஊர்லும் மீதி எல்லாருமே கிரிவலம் வர பக்தர்கள். அண்ணாமலையார் கொடுக்குறாரு. அண்ணாமலையார் என்னன்னா, திருவண்ணாமலைக்கு வந்துட்டியா வா சாப்பிட்டு போ. நம்ம வேலையை பேசுனால தான் மணியார் எங்க பணம் கட்டினா இங்கே உடனே கொடுக்க போகிறோம். நம்மளோட வேலை பேசுனால நம்ம வந்து நம்ம கைகாசியும் போடலாம், அதுவும் போடலாம். அதனால நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னா அப்படி செஞ்சுக்கிறோம். டோனர்கிட்ட சொல்லிடுங்க, ஐயா நீங்கள் சாதிகளுக்கு மட்டும் போடனா போடுறோம் எல்லாரும். இல்லை இப்போ நான் எல்லா டோனர்ட்டையும் ஓப்பனாக பேசியிருக்கு. சாது சிவனடியார்கள் இல்லாமல் சிவபக்தர்கள் கிரிவலம் வராங்க பாரு, பக்தர்கள் கிரிவலம் வர பக்தர்கள் எல்லாருக்குமே சேர்த்தாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்த்தாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பேசுறேன். ஆமா, விரதம் இருந்து தான் சுத்துறாங்க நிறைய பேர். வந்து விரதம் இருந்து தான் சுத்துறாங்க, கிரிவலம் சாப்பிட்டு சுத்த மாட்டாங்க நிறைய பேர். நம்ம இதுல ஸ்பான்சர்ஸ் வந்தா கூட ஆமா, நம்ம நேற்று சுத்தமா 7ஆம் தேதி சுத்தமா அன்னதானம் கிடையாது, யாருமே கிடையாது. நீங்க பேசணும் பாருங்க, இந்த மாதிரி வர டொனேஷன் நமக்கு 200, 300, 1000, 500 அனுப்புறோம். இதெல்லாம் வச்சுதான் நம்மளால நடத்த முடியுது. இல்லைன்னா கூட நம்மளால ஒரு மாசம் தொடர்ந்து இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஒரு விஷயத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஐயா இந்த பாருங்க, கீரை குழம்பு போட்டுட்டு தான் இருக்கு. இல்ல அன்னதானம் இல்லாத அன்னைக்கு அதை நான் போட்டாகணும். அன்னதானம் இருக்கிற அன்னைக்கு நான் வந்து கீரை போட முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து ஃபுல் சாப்பாடு. அது பார்த்துக்கிறேன். என்னன்னா கீரை கட் பண்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கு. போயிட்டு வா தாத்தா, சாப்பிட்டீங்களா? கன்னியாகுமரி போயிருந்தீங்களா? என்ன விஷயம்? சும்மா ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க. சரி சரி. அன்னதானம் பண்ணவர் நல்லா இருக்கணும், அன்னதானம் நிதி கொடுத்தவர் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் அன்னதானம் சாப்பிட்டு எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அண்ணாமலையார் வேண்டிக்கிறது. அண்ணாமலையார் கடவுளா. நமச்சிவாயம் 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 வாழ்க. ஓம் நமச்சிவாயம். அண்ணாமலையார் வாழ்க. தெரிஞ்சோம். ஓம் நமச்சிவாயம். தாத்தா ஏந்துட்டியா? பரவாயில்லையா? தெம்பாயிட்டியா? மூஞ்சி வீங்குது, உப்பு இருக்குன்னு. கிட்னி எதனா அடிபட்டுருக்கும். கால்லாம் வீங்கல ஐயா? மூஞ்சி மட்டும் தான் வீங்குது. ஓவரா இருக்கு, அடிபட்டு இருக்கு. கீழே விழுந்தீங்களா? அவரு வீந்து 10 நாள் ஆகுது. தாத்தா இப்ப உடம்பு பரவாயில்லையா? காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா? காலைல மத்தியான சாப்பாடு மட்டும்தானா? ஏன் சாப்பிடல? காலைல சாப்பிட்டு தான் மயக்கச்சு விட்டாரு. தண்ணி என்ன தேவைப்படுதா குடிக்க? தண்ணி தாத்தா காலையில சாப்பிடாம இருக்காதீங்க. ஐயா ஆகும் ஐயா, 85 என்ன வயசு ஆகும்? 70. உன் வயசுல ரஜினிகாந்த் தெரியுமா? உன்னை விட வயசு ஜாஸ்தி. ரஜினிகாந்த் தூக்கி சிகரெட்டை போட்டு நச்சுங்கிறாரு சினிமா. உன் வயசுல ஸ்டாலின் எல்லாமே வந்து எக்ஸசைஸ், வாக்கிங். என்ன உன் பையன் போன் நம்பர் கூட தரவே மாட்டேன். ஊன்ற நானும். அவர் 76 வயசு. ரஜினிக்கு 76 வயசு. 9ல தானே பிறந்தார். நமச்சிவாய். வாங்க சாப்பிடுங்க. போடு வேலை போடு, சாப்பாடு போட்டு போ. தாத்தா சாப்பிட்றியா? சாப்பாடு வேணாமா? என்ன பண்ணுது உனக்கு? மயக்கமாகுது. காலையில ஆனா சாப்பிட்டணும் தாத்தா. நீ சாப்பிடாம இருந்தா மயக்கம் வரும் தான். அதான் மயக்கம் தான் வருது, அதுதான் சொல்றாரு.
தள்ளிப்படுத்தா தள்ளு 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 இல்ல யாரும் இல்லைங்களா? இப்படி திரும்பி படி. அவர் தான் குணமாயிட்டார். அவ்வளோ வண்டி கிளம்பிச்சு. மயக்காச்சு இது மயக்காச்சு போய் வீந்திர போற பார்த்து போனா நான் பண்றது வெந்தயத்தில் வழங்கப்படும் உணவானது முதல் பந்தியில் சாதுக்களை மட்டுமே கொண்டு 100 சாதுக்களுக்கு முதல் பந்தியில் சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படுகிறது. இங்கு பிரியலப்பாடுகள் இலை சாப்பாடு டேபிள் போட்டு அதுவும் சாம்பார், ரத்த குழம்பு, ரசம், மோர் என்று ஒரு தரமான உணவு வழங்குகின்ற ஒரு அன்னதான கூடமாக நம்மளுடைய நண்பர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்து வருகின்ற பொழுது மலசுத்திர வந்தர்கள், ஆந்திரா மக்கள் மற்ற வந்தர்கள் இங்கு சாப்பிட ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதாவது எப்படி திருப்பதியிலும் காளஹஸ்தியிலும் நம்மளுடைய பழனியிலும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளும் எப்படி உணவுகள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்களுக்கு வழங்குகிறார்களோ அதே போல நம் முதல் பந்தி சாதுக்களுக்கு முடித்துவிட்டு அந்த சிவ பக்தர்களுக்கு, அண்ணாமலையுடைய பக்தர்களுக்கு, மலை சுத்திர பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அதை சில பேர் சற்று குறையாக சொல்வார்கள். சுத்திர பகுதியில் இருக்கின்ற சாதுக்களிடம் வந்து ஒன்றே பூட்டியில் எப்படி சாப்பாடு கொடுக்கிறார்கள், அவர்கள் எப்படி எந்த தரமான சாப்பாடு கொடுக்கிறார்கள் என்று நம்ம கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னால் எங்களை பொறுத்தவரை மலை சுத்திர பாதையில் டேபிள் சேர் போட்டு இலையை போட்டு உட்கார வைத்து இத்தனை பேர் பரிமாறி இவ்வளவு தரமான உணவுப் பொருட்களை கொண்டு இவ்வளவு தரமான உணவை வழங்குகின்ற ஆசிரம சாப்பாடு என்பது வேறு. ஆசிரம சாப்பாடு என்பது 10 பேருக்கு 20 பேருக்கு உட்கார வச்சு ஆசிரம சாப்பாடு கொடுக்க முடியும். நான் இவர்கள் கொடுப்பது ஒரு 500 நபர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 500 நபர்களுக்கு என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. 2 சமயக்காரர்கள் சமைச்சு காலையிலேயே ஆரம்பித்து காய்கறிகள் வெட்டி அப்புறம் சமைத்து வச்சு அப்புறம் பரிமாறுவதற்கு ஒருத்தர்கள் வந்து அவர்கள் பரிமாறி அவர்கள் எல்லாமே அந்த வீடியோவில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னதானமானது அண்ணாமலையாரோட முழு கருணையினால் மட்டுமே நடத்தப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு நண்பரால் நடத்தப்படுகிறது. இடத்தை வந்து நீங்கள் பார்த்தால் தெளிவு பெறலாம். இடம் டேபிள் சேரு, அந்த இலை ஒவ்வொருத்தருக்குமே தலைவாழை இலை தான். அதனால அவருடைய எண்ணம் என்னவென்றால் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு உணவை நாம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள். அதனால் அண்ணாமலையோட முழு கருணையினால் மட்டுமே நடத்தப்படுகிறது. ஏன்னா இது 6 வருடங்கள் ஏறத்தாழ 6 வருட காலங்கள் ஒன்றே புட்டு சர்வீஸ் என்ற பேரில் வாகனத்தில் கொடுத்த ஏற்பட்ட அனுபவத்தினால் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு இடம். இது அண்ணாமலையோடைய உணவு கூடமே தவிர இது தனிப்பட்ட மனிதனோ யாரும் இதில் சொந்தம் கொண்டாரோ அவரே விரும்புகிறார். அவரே எங்களிடம் அதுதான் சொன்னார். இது எங்களை போன்றவருக்கும் மன வருத்தம் இருக்குது. அதனால் இது பேச வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றாங்களே, சாது சிவனடியார்களுக்கு காசு கொடுத்தா நான் 4 பந்தி இல்லை, எல்லா பந்திலுமே அவங்களை காமிக்கலாம். போதுமான என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்களா, ஒரு 50 பேர் பார்சல் வாங்குறாங்களா, 150 பேர், இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஒரு 10 பேர், ஒரு 200 பேர்
சாது சனியர்கள் சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்கு. மீதி கிரிவலம் வரும் பக்தர்கள் அவங்க சாப்பிட்றாங்க, அதுவும் சந்தோஷமா இருக்கு. அந்த நிறைவை தான் நான் சொல்றேன். இந்த இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் சாதுக்கள் சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாட்டுக்கும் எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஊனமுற்றவர்களுக்கும் பார்சல் தரப்படுகிறது. இவர் எதுவும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு தரமான உணவை உண்ணுவிட்டு, அது தரமான உணவு என்றால் அண்ணாமலையார் கொடுக்கின்ற உணவு, அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அண்ணாமலையாருடைய அதனால் அவர் முழுக்க முழுக்க கூட அந்த அம்மையாரோட கருத்தை வச்சு தான் அன்னதானமே கொடுக்குறாரு. இங்கிருந்து ஒரு மலை சுற்றுலா பாதையில் தங்கியிருந்த ஒரு அம்மாவோட போட்டோவை இவ்வளோ பெருசு வச்சு போட்டாடவில் அவருக்கு ஒரு எந்த விதமான தேவையும் இல்லை. அதில் நான் முதல் நாள் சாப்பிட வரும்போது பார்த்துக்கிட்டு எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். அவருடைய இறுதி சடங்கு அவருடைய அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதில் அவர் சிலாகிட்டு பேசிய சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியப்படுத்தினேன். அதே நேரத்தில் இங்கே இந்த இடத்தை பார்க்கும்போது அண்ணாமலையார் போட்டோ இருக்குது, எல்லாருடைய போட்டோ இருக்குது, அதே பெருசு சாவித்திரி அம்மா போட்டோவும் இருக்குது. மக்களுக்கு ஏன் வேஸ்டா நல்லா நகை நட்டு போட்டுன்னு வராங்க, ஏன் கொடுக்குறது, அதுதான் கேட்குறாங்க. இல்லை அன்னதானத்தில் நம்ம அவங்க போலீஸ் நம்ம திருப்பதியில் கொடுக்குற மாதிரி தான் அப்படியே நினச்சிக்கணும். திருப்பதிலையும் பழனிலையும் திருச்செந்தூர்லையும் அது மாதிரி கொடுக்குற மாதிரி தான் நினச்சிக்கணும். அங்கே நம்ம அன்னதானத்தில் எப்படி நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க அன்னைக்கு பசிக்குதான் அவங்க உணவு. இப்போ சதுரகிரி மலையில் கொடுக்குறாங்க, மலையில் 24 மணி நேரமும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அங்கே ஏறி போய் அங்கே வேறு உணவே கிடைக்காது. யாரு போனாலும் அப்போ அங்கே தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ அவங்க சொல்ல முடியுமா நீங்கள் வசதியானவங்க சாப்பாடு இல்லைன்னு சதுரகிரி மலையில் சொன்னால் என்ன ஆகுறது? அது மாதிரி தான் அவங்களோட ஆத்ம உணர்வை உணர்த்துக்கு அண்ணாமலையார் கொடுக்க சொல்கிறாரு, கொடுக்குறாங்க. இப்போ இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், நாங்கள் அண்ணாமலையார் கொடுக்குறாரு, நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான். எப்போதுமே நம்ம ஒரு போஸ்டிங் நடந்தாங்க, இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை கொண்டு யார் பயனாளியாக அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துறோம். அந்த பயனாளி வசதியானவங்க ஏழை அப்படின்னு பார்க்குற தகுதி நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அதான் உங்களுக்கு எந்த அதிகம் ஏற்பட்டாலும் மலை சுற்றுலா பாதையில் உள்ள சாதிகள் பகுதியை கேட்டு நீங்கள் கேள்வி அடைஞ்சிக்கலாம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. Shiva Arunachala,
अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल